ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசி அன்பர்களுக்கு பலன்களை, இந்த வருட பலன்களை கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல கண்டிப்பா சொல்றேங்க. பாவக சுபத்துவம் அவசியம் சொல்லப்பட வேண்டும். தனிப்பட்ட ஜாதக பலனாக இருந்தாலும் கோல்சார பலனாக இருந்தாலும் பாவக சுபத்துவத்தை கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும். பாவகம்னா ராசிங்க, 12 ராசிகளை 12 பாவகங்கள் சொல்றது. கோல்சாரம் சொல்ல வேணுமா? ஏன் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்றேன்னா, இதை மறுக்கக்கூடியவர்களுக்கு நம்ம மறுக்கணும் அவங்க கருத்தை. ஜோதிடர்கள் அனைவருமே மதிப்புக்குரியவர்கள், எல்லாருமே நட்புக்குரியவர்கள், பகைமை இங்க இல்லை. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். அனுபவ ரீதியாக தெரிந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். கோல்சாரம் அவசியம் சொல்லணும். நிறைவில்லாத ஒளி கொண்ட ஜாதகங்களுக்கு டெம்பரவரியா ஒளியை கொடுத்து சொல்வது கோல்சாரம். அது நாள் பலனாக இருந்தாலும் சரி, வார பலனாக இருந்தாலும் சரி, மாத பலனாக இருந்தாலும் சரி, தமிழ் வருட பிறப்பு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில வருட பலனாக இருந்தாலும் சரி, குறுப்பெயர்ச்சி பலன்களாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட காலத்தை நம்ம கவர் பண்ற பாருங்கள். அதுக்குள்ள கிரகங்கள் எப்படி இருந்து குறிப்பிட்ட ராசிக்கு பலன்களை தருகிறது என்று சொல்லுவதுதான் கோல்சாரம். இதுல 1ஆம் தேதி என்ன கிரக அமைப்பு இருக்கோ அது அப்படியே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. வருடம் முழுவதும் கிரகங்கள் மாற்றம் அடையும்ல, அதுலதான் பலன்கள். மாத பலன்களுக்கு வேணா மாத கிரகங்களை சுட்டி காட்டலாம், வார பலன்களுக்கு மாத கிரகங்களை சுட்டி காட்டலாம். வருஷ கிரகங்களுக்கு, இது வருட பலன்களுக்கு, தமிழ் வருடமோ ஆங்கில வருடமோ அந்த பலன்களுக்கு வருஷ கிரகங்களை தான் நம்ம சுட்டி காட்டணுங்க. வருஷ கிரகங்களையே சொல்றோம். வருஷ கிரகங்கள் ஒரே இடத்துல இருந்து, குரு பகவான் ஒரு வருடத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு, சனி 2 வருஷத்துக்கு ஒரு அங்கே இருப்பாரு, அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் இருப்பாங்க. அப்போ ஒரே இடத்துல இருந்து நல்ல தீய ஒளிகளை உமிழ்கிறது, அது நம்மளை அடைகிறது, நமக்கு வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதனாலதான் வருஷ கிரகங்களை சுட்டி காட்டணும்னு சொல்றேன். இப்ப கும்பராசி, கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கும்பராசிங்க, இது வருட கிரகங்கள் அமைப்பை நம்ம பார்க்கிற அமைப்புல சனி ராசி அதிபதியாக இருந்தாலும் முழு சுப கிரகமான குருவிலிருந்து ஆரம்பிப்போம். குரு பகவான் தற்பொழுது ஒரு வருட காலமாக 2026 5வது மாதம் வரை 5ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதிர்ஷ்டத்தை செய்தார். அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகர்களுக்கு கூட அதிர்ஷ்டத்தை கொடுத்தார். கோல்சார பலன்கள் எந்த பலனா இருந்தாலும் சரி, நிறைவான வாழ்வு உள்ளவர்களுக்கு கிரகங்கள் பாதிக்கத்தாங்க செய்யும். தடுப்பு சவரலாம் கிடையாது. ஆனா அவங்க உணர முடியாது, உணர வேண்டிய அவசியமும் இல்லை. தெளிவாக ரத்த சுத்தமா சொல்றேன். அப்ப கண்டிப்பான முறையில அதிர்ஷ்டம் கம்மியான அன்றாட உழைத்து பயக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் கண்டிப்பா வேணும். இதுதான் ஒரு நுட்பம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் செயல்பட்டது. பிள்ளைகள் அவங்க யோகம் இல்லாம இருக்காங்களா, அவங்களுக்கு வயசுக்கு தக்கன பலன், வயசுக்கு தக்கனங்க. இந்த கும்பராசியில பாலகர்கள் இருப்பாங்க, பருவ வயசுல இருப்பாங்க, இளம் பிராயத்தில் இருப்போம், வயதா கல்யாணம் டீனேஜ்ல சொல்லக்கூடிய அமைப்புல இருப்பாங்க, வயோதிகம் இருப்பாங்க, நீண்ட வயோதிகம் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தோதா வயசுக்கு தக்கனதான் பலனை சொல்லணும். இப்ப 5ஆம் இடத்துல இருக்குது. நல்ல சிந்தனை இருந்திருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல நன்மைகள் நடந்திருக்கும், அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும், தெய்வ வழிபாடுகள் இருந்திருக்கும், தெய்வ தரிசனங்கள் இருந்திருக்கும். இப்ப எல்லாம் போகணும் குலதெய்வ தரிசனம். இப்ப 5ல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. எந்த இடத்துலயுமே குரு பகவான் இருக்கலாம், எந்த இடத்திலும் குரு பகவான் இருக்கலாம், எந்த இடத்திலும் சனி இருக்கக்கூடாது. ஆனா சனி இருந்தாத்தான் ஆயுள். அப்படி ஒரு இக்கட்டான நிலை. இயல்புல சனி முழுப்பாக கிரகம். சுபத்துவத்துக்கு தகுந்தவாறு அவர் கெடுதலை குறைத்துக் கொள்வார். நல்ல சுபத்துவமாகி ராசி லக்னத்துக்கு நல்ல யோக கிரகமா வரும்போது சில நன்மைகளை செய்வார். இந்த 6க்கு குரு வராது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் அதிருப்தியாக இருந்தவர்களுக்கு அதிருப்தி நீங்கும், தாய் மாமன் நன்றாக இருப்பார், அவருடைய உதவிகள் வரும். கும்பராசிக்கு புதன் நல்லவர், உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடத்துல குரு ஒரு நிலையில அந்த கடனை
பிரைட்டா இருக்கும் பொழுது கடனை மாற்றி இன்னொரு அதாவது கடன் நீங்கிற அமைப்பை கொடுப்பார். சில நிலைகள் இல்லை. 6ஆம் இடத்து இது கடனை வளர்ப்பாருங்கிறனால சில நிலைகளில் கடனை குறைப்பார். அது ஒரு தசாபதிக்கு தகுந்தவாறு சொல்லிட்டோம். இப்ப பார்வை எடுத்துக்கணும். குருபவனுடைய பார்வை முதல்ல எடுத்த உடனே 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துக்கு. தொழிலே இல்லாமல் இருப்பவர்கள், தொழில் இருந்தும் அவசியப்படுபவர்கள், நிறைவான அமைப்பு இல்லாதவர்களுக்கு நிறைவு ஏற்படும். 1 வருஷ காலம் 12 வருஷத்துக்கு பார்க்கிற கிரகங்களுக்கு ஒளியுடைய தன்மை வேண்டும் என்ற அடிப்படையில் குரு பகவான் உச்ச சாயல்ல 12 வருஷத்துக்கு ஒரு காலம் வருவாரு. போன 12 வருஷத்துல கூட அந்த குரு பகவானுக்கு ஒளி மங்கிய நிலை இருந்தது. இப்ப பூர்ணமான ஒளியாக இந்த எந்தவித அசுபக்கிரகங்களுடைய டச்சப் இல்லாம இருக்காது. அப்ப குரு பகவான் நல்ல அமைப்புல 10ஆம் இடத்தை வளர்க்கிறார். எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி, வேலையும் தொழிலையும் 10ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா 6ம் 10ம் திரியோண ஸ்தானங்கள். 10ஆம் இடத்தை வளர்த்து கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சரி வரும்னு அர்த்தம். 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுப செலவு வரும். வருமானம் வரும்பொழுது சுப செலவு செய்யறதுக்கு என்ன சங்கடம் வரப்போகுது? கண்டிப்பா வரும். தூக்கம் நல்லபடியா இருக்கும். அதுக்கு தக்க தூக்கத்தால் எதனால தூக்கத்தில் அவசப்பட்டாங்கிறது அவங்க ஜாதகத்துல பார்க்கலாம். அப்ப அதுல தூக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்கும். அவங்க அங்க இருந்து அவசப்பட்டாலும் நல்லா இருப்பாங்க. போக முடியாம இருக்கிறவங்களுக்கு போக வழி கிடைக்கும். 12ஆம் இடம் பங்கு வர்த்தகம் சொல்லலாம். அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கான்னு பார்த்தா செய்யும். 12ஆம் இடம் அதுக்குதான் செய்யும். ஜாதகத்தின் வழியாகத்தான் கோல்சாரம் செயல்படும். 12ஆம் இடம் ஏற்றுமதி இறக்குமதி அந்த துறையில் அவங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே கண்டிப்பா இது சரியாகும். 2ஆம் இடம் 2ல சனி ராசி அதிபதியாக இருந்தாலும் அவருடைய காரகம் மந்தத்தன்மையை கொடுக்கும். இப்ப ராசிக்கு 2ல ஒரு அடிப்படை ஜாதக அமைப்புல லக்னம் ராசி தேவைங்கிற அமைப்புல ராசிக்கு 2ல குரு இருக்காரு. வருமான சிந்தனை அவருக்கு இருக்கும். எந்தவித சுப தொடர்பு இல்லாம இருக்கும் நிலையில வருமான சிந்தனையை கொடுத்து அதுல மந்தத்தையும் கொடுப்பாரு. இதுதான் ஆதிபத்திய காரகம். இதை புரியாமத்தான் சில பேர் பதிவுகள் தப்பு தவறமா போடுறாங்க. இப்ப உச்ச குரு பாக்குறாருங்க. இப்ப 2ல சனி இருக்காருங்க. சுபத்தன்மையோட இருக்காரு. எப்படி? குருபவன் சுபத்தன்மையோட தான் இருக்காரு. இருக்கு விளத்தின் சுபத்தன்மையோட ஸ்தான பலத்துல இருக்காரு. அப்ப வருமானம் ஒரு சனி இருந்தாலும் அந்த காரகம் கம்மியாகவும் அந்த இவருடைய சிந்தனை நல்லா இருக்கும். அதுக்கு அவையாக பார்க்கணும். ஒரு வாரத்தில் சொல்லக்கூடாது, தொடுப்பா வரும். அப்படிதான் சொல்லணும். இப்ப 5வது மாசத்துக்கு பிறகு குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வருமான சிந்தனை ஜெயிக்கும் அர்த்தம். அவர் ஸ்ட்ராங் ஆகிறாரு. அவர் வருமானம் சிறக்கும். இவ்வளவுதான் கும்பராசியோட பலனுங்க. சரி, ராசி அதிபதி சனி அவரை சொல்லணும்னா அவர் வருஷக்கிறார் தானே. 2ல இருக்காரு. இதுவே பதில் வந்துருச்சு. 2ல சுபத்துவமானதால இந்த 5வது மாதத்துக்கு பிறகு 2026 5வது மாதத்துக்கு பிறகு 27 5வது மாதம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சொல்றேன். 5வது மாதம் 6 இருக்கட்டும். அந்த அமைப்புல இவருக்கு வருமான தூண்டுதல்கள் இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா வருவாரா அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அவங்க ஜாதகத்துல தசாபதி ஜாயிண்ட் ஆயிரும். இதுதான் ஒரு நுட்பமான விஷயம். ராகு ராசியில இருக்காரு. அவஸ்தை கொடுக்குறாரு. ஜென்மச்சரி நீங்கிருச்சு. திரும்ப ராகு வந்திருக்காரு. வாய் வந்தது கத்தி போய் வாய் வந்ததுன்னு சொல்லுவோம்ல. கத்தி போய் வாய் வந்ததுன்னு சொல்றோம்ல. அது மாதிரி ஒரு இடர் போய் இன்னொரு இடர் வந்திருக்குன்னு உண்மையானாலும் தற்பொழுது குறுபார்வை இருக்கு. குறுபார்வை ராசிக்கு விழுதுல 9ஆம் பார்வை உலகம். இப்ப ராசிய பார்த்துட்டு இருப்பாரு. சரியா? இப்போ இங்க இருக்கிற குரு ராசியை பார்ப்பாரு. குரு மாறினவுடனே ராசியை விடுவாரு. அப்ப ஜன்மத்தில் உள்ள அந்த ராசியை பார்க்கிற குரு பார்வையை வாங்குகிற இப்ப இருக்கிற சூழலில் குரு மிதுனத்தில் இருக்காரு. அப்படியே ராசி பார்க்கும்போது அந்த ஜென்மத்தில் உள்ள ராசியோட அவஸ்தைகள், அது தரும் அவஸ்தைகள் இருக்காது. கிரக பாவ சுபத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள், ஆர்வலர்கள், அதிகாரிகள், தொழில்முறை ஜோதிடர் கூட பாருங்க. இதுலதான் இருக்கு ஜாதகம், ஜோதிட அமைப்பு. கண்டிப்பான முறையில் சொல்றேன். இதுலதான் பலன்கள் இருக்கு. தொழில்முறை ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா நீங்க பேர் போலோட நல்லா இருக்கலாம் இந்த அமைப்பு. அப்ப கும்பராசிக்கு 2ல சனி 7 சனி முடிவு நிலை. இதுல நுட்பம் சொல்றேன். 7 சனி கடைசி வரை படுத்துவதற்கும் ஜாதகத்துல ஒவ்வொருக்கும் ஜென்மச்சனியில அழுத்தம் தராத அமைப்பும் இருக்கும். 7 சனியே எந்தவித இடைஞ்சலும் இல்லாம சிறு சிறு தளங்களை மட்டும் கொடுத்துட்டு இருக்க போல ஜாதகம் இருக்கும். ஜாதகத்துடைய வலு. அதனாலதான் கோல்சாரத்துல என்ன சொல்றேன், நல்ல நிறைவான ஜாதகங்களுக்கு இது அது ஆக்டிவேஷன் பண்ணினாலும் நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, உணர வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு சொல்றேன். அதனால கும்பராசி பல கேட்டுக்கிட்டீங்க. ஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட
கிரகபாவ சுபத்துவத்தின் அடிப்படையில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடிக்கடி நீங்க அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஷேர் செய்யலாம். நீங்க மட்டுமில்ல, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே அதை பார்த்து ஜோதிடத்தை முதல்ல உணருங்க. பிறகு உங்கள் ஜாதகத்தில் கேள்விகள் இருந்தால் திரையுதவிக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டுக்கொள்ளலாம். திருமண பொருத்தம் இப்ப நடக்கும். வாழ்வின் தரத்தோடு சொல்றேன். குழந்தை சர்ஜரி பண்ற அமைப்புல நல்ல நேரத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் அதுதான் விருப்பம். நல்லபடியா பிறந்து நல்லபடியா இருக்கிறது நம்ம ஏன் பிள்ளையா கூட நினைப்போம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சர்ஜரி நம்ம பிறக்க போறதை உறுதி செய்ய முடியுமா? இது ஒரு மகா நுட்பம். கண்டிப்பா செய்ய முடியும். இதை மாநாட்டில் நான் விளக்குகிறேன், தெளிவாக விளக்குகிறேன். ஐயா அவர்களுடைய ஆசியோடு இறைவன் கருணையோடும் அதை விளக்குகிறேன். மார்ச் மாதம் இறுதியில மாநாடு நடக்க போகுது. ஸ்ரீரங்கத்துல, திருச்சி ஸ்ரீரங்கத்துல பள்ளிகொண்ட பெருமாளுடைய ஸ்தலத்தில் நடக்க இருக்கிறது. குருஜி சார்பாக, விழா குழுவினர் சார்பாக அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி.